Hi friends, இப்போ நாம் பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்யூ டேக். ஓகேங்களா, மார்க்யூ டேக் எப்படி HTML நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்க்யூ டேக் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு அனிமேஷன் டேக். ஓகேங்களா, நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள் HTML பேஜில் ஒரு பேசிக் அனிமேஷன் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மார்க்யூ டேக் யூஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டெய்லி நியூஸ் பார்ப்பீங்க. நியூஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்க்ரோலிங் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு இருக்கும் டிவியில். அந்த இமேஜ் மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இங்கேயும் நீங்கள் வெப்சைட்டில் ரெடி பண்ண முடியும். சரிங்களா, இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மார்க்யூ அப்படின்ற டேக் ஓப்பன் பண்ணி மார்க்யூ அப்படின்ற டேக்கை நீங்கள் என்ன பண்ணுங்கள், க்ளோஸ் பண்ணுங்கள். சரிங்களா, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் என்ன டெக்ஸ்ட் டைப் பண்ணுறீங்களோ அது வந்து உங்களுக்கு மார்க்யூ ஆகும். சரிங்களா, இப்போ சப்போஸ் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டியூட்டர் ஜோஸ் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் நான் டைப் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லான்ச் பண்ணும்போது உங்களுக்கு பாருங்கள் உங்களுக்கு அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது மூவ் ஆகுறது நல்லாவே தெரியும். சரிங்களா, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட்டில் மார்க்யூ டெக்ஸ்ட் உங்களுக்கு மூவ் ஆகிட்டுருக்கு. இதுவே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இது வேண்டாம், எனக்கு ஒரு இமேஜ் வந்து எனக்கு மூவ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இமேஜ் கூட நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். இப்போ என்னோட ஃபோல்டரில் பார்த்தீங்க அப்படின்னா கோலா அப்படின்ற ஒரு இமேஜ் இருக்குது. இந்த இமேஜ் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் வந்து மூவ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இமேஜ் என்ன இமேஜுங்கிறத பார்க்கணும். ஸோ ஆல்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணிட்டு அந்த இமேஜோட ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வந்துடும். சரிங்களா, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபைலோட சைஸ் ஃபுல்லாக வந்துருச்சு. நீங்கள் ஃபைல் டைப்பு பார்க்குறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து இந்த ஃபைலை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆல்ட் என்டர் கொடுங்க. இதில் வந்து ஜேபிஜே ஃபைல் கோலா.jpgன்னு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம், இமேஜ் டேக் ஒன்று நீங்கள் அதில் இன்சர்ட் பண்ணலாம். மார்க்யூக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இமேஜ் டேக் imgsrc ஈக்குவல் டு அந்த இமேஜை பேஸ்ட் பண்ணுங்கள், .jpg கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணி சேவ் பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போ அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக மார்க்யூ டைரக்ஷன் லெஃப்ட் சைடில் உங்களுக்கு மூவ் ஆகிட்டுருக்கும். சரிங்களா, ஓகே எனக்கு லெஃப்ட் சைடு வேண்டாம், எனக்கு டைரக்ஷன் வந்து எனக்கு ரைட் சைடு மூவ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இங்கே டைரக்ஷனில் போயிட்டு DIRECTION டைரக்ஷன் ஈக்குவல் டு RIGHT ரைட் அப்படிங்கிறது கொடுங்க. ஓகேங்களா, இப்போ ரைட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்யூ டைரக்ஷன் உங்களுக்கு ரைட்டில் வந்து உங்களுக்கு மூவ் ஆகிட்டு இருக்கும். சரிங்களா, இதுவே பார்த்தீங்க அப்படின்னா ரைட் ஓகே எனக்கு டாப் அண்ட் பாட்டம் எனக்கு மூவ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஜஸ்ட்டு வந்து டாப் பாட்டம் அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். சரிங்களா, நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இமேஜ் வந்து டிஃபால்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து மார்க்யூ டைரக்ஷன் வந்து உங்களுக்கு லெஃப்டில் தான் போகும். அதே மாதிரி நீங்கள் டைரக்ஷன் ரைட் மாற்றிக்கலாம். அதே மாதிரி டைரக்ஷன் அப், டைரக்ஷன் டவுன், DOWN டவுன். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 இமேஜ் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா 4 டைரக்ஷனில் உங்களுக்கு மூவ் ஆகும். இது பாருங்கள் டிஃபால்ட் டைரக்ஷன் லெஃப்ட்டு, ரைட் டைரக்ஷன், அப் டைரக்ஷன், இது ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாட்டமில் உங்களுக்கு மூவ் ஆகிட்டு இருக்கும். சரிங்களா, இது பாருங்கள் அப், இது வந்து பார்த்தீங்கன்னா டவுன். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பேசிக் ஸ்க்ரோலிங் அனிமேஷன் நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்யூ டேக்கு நிறைய ஆட்ரிபியூட் இருக்குது. ஓகேங்களா, இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா பிஹேவியர் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கோரலில் இருக்கும். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைடாக மாற்றலாம், ஆல்டர்னேட்டாக மாற்றலாம். ஓகேங்களா, பிஹேவியர் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே பாருங்கள் BEHAVIOUR அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. இதில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இல்லை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட ப்ராப்பர்ட்டியை நீங்கள் செட் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அல்டர்னேட் அப்படிங்கிறத செட் பண்ணுறேன். ALTERNATE அல்டர்னேட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். அல்டர்னேட் அப்படின்னா என்னென்னா எட்ஜஸில் டிப்பாகி பவுன்ஸ் ஆகிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா, இதில் பாருங்கள் இப்போ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஹேவியர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அல்டர்னேட் கொடுத்துருக்கேன். இது லெஃப்ட் டைரக்ஷனில் மூவ் ஆகிட்டுருக்கு. இது இந்த கார்னரில் போயிட்டு இந்த கார்னர் எட்ஜை டச் பண்ணிவிட்டு மறுபடியும் ரைட் சைடில் உங்களுக்கு மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்யூவில் இருக்க ஆல்டர்னேட் பிஹேவியர். ஓகேங்களா, நல்லா கவனிங்க. இதில் பார்த்தீங்களா உங்களுக்கு மூவ் ஆகும். ஸ்க்ரீன் சைஸ் நான் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இமேஜ் டேக்கில் அந்த பிஹேவியர் போட்டிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை மார்க்யூ டேக்கில் நீங்கள் அந்த ஆட்ரிபியூட்டை நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள், ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும். மூவ் ஆகிட்டுருக்கு. இல்லை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இமேஜோட ஸ்க்ரோலிங் ஸ்பீடை கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகேங்களா, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரோலிங் அமௌண்ட்டு, ஸ்க்ரோரல் டிலே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அது யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்களா அங்கே பவுன்ஸ் ஆகிட்டு மறுபடியும் ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆகிடுச்சு. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அல்டர்னேட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே, அல்டர்னேட் ஓகே. இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோரல் மீன்ஸ் என்னென்னா அது வந்து ஒரே டைரக்ஷனில் உங்களுக்கு மூவ் ஆகிட்டு இருக்கும். SCROLL ஸ்கோரல். ஓகேங்களா, இது கொடுத்தீங்க அப்படின்னா அதே இமேஜ் சேம் டைரக்ஷன்லேயே உங்களுக்கு மூவ் ஆகிட்டு இருக்கும்.
பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மூவ் ஆகிட்டுருக்கு, அல்டர்னேட்டில் இருக்கனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பவுன்ஸ் ஆகி வந்துடும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் டேரெக்ஷன்லேயே உங்களுக்கு வந்து மூவ் ஆகிட்டுருக்கும். இது ஸ்பீட் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நான் ஸ்கோரல் அமௌண்ட், ஸ்கோரல் டிலே அப்படிங்கிறத நான் சேஞ்ச் பண்ண போகிறேன் கொஞ்சம் நேரத்தில். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மூவ் ஆகிட்டுருக்கு. பார்த்தீங்களா, உங்களுக்கு ஸ்கோரல் சேம் டைரெக்ஷன்லேயே உங்களுக்கு மூவ் ஆகிட்டுருக்கு. இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஹேவியர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 டைப் சொன்னேன். இன்னொன்று ஸ்லைடு, SLIDE ஸ்லைடு. இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லெஃப்ட் டைரெக்ஷனில் கொடுத்தீங்க அப்படின்னா லெஃப்ட் டைரெக்ஷன் கார்னரில் போய்ட்டு உங்களுக்கு என்னவும் ஸ்டாப் ஆகிடும். சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு இதுவும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேம் அந்த ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. உங்களுக்கு இந்த கார்னரில் போனதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாப் ஆகிடும். இது வந்து எப்பவும் போல் உங்களுக்கு ஸ்கோரல் ஆகும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவுன்ஸ் ஆகிட்டு உங்களுக்கு வந்து அல்டர்னேட் உங்களுக்கு ஒர்க் ஆகிட்ருக்கும். இதான் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்யூவில் இருக்க 3 பிஹேவியர் நம்ம யூஸ் பண்ணி ப்ரோக்ராம்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஸ்டாப் ஆகிடுச்சு. ஓகேங்களா, சேம் இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது நான் வந்து பேக்ரவுண்ட் கலர்ஸ் நான் செட் பண்ணணும். பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரைட் சைடில் மூவ் ஆகிட்டு இருக்க இந்த இதுக்கு வந்து நான் பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணணும். BGCOLOR கலர் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரெட் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்ட் கலர் எனக்கு ரெட் கலர் ஆகிடும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட் சைடில் மூவ் ஆரோட பேக்ரவுண்ட் மார்க்யூ பேக்ரவுண்ட் மட்டும் உங்களுக்கு ரெட் கலரில் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த மார்க்யூவோட பேக்ரவுண்டை என்ன கலர்ஸ் வேணாலும் நீங்கள் அதை செட் பண்ணிக்க முடியும். சரிங்களா, அடுத்தது பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கோரல் அமௌண்ட். ஓகேங்களா, ஸ்கோரல் அமௌண்ட் எப்படி நம்ம அதை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், என்னோட டிஃபால்ட் டைரக்ஷன் ஒன்று எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக நான் ஒன்று பேஸ்ட் பண்ணுறேன். நான் ஒரே இமேஜில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் என்ன பண்ணலாம், வேறு இமேஜில் நீங்கள் என்ன பண்ணலாம், அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா SCROLL ஸ்கோரல் AMOUNT ஸ்கோரல் அமௌண்ட் ஈக்குவல் டு ஒரு 10 அப்படிங்கிறத கொடுக்குறேன். சரிங்களா, அதே மாதிரி கூடவே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக மூவ் ஆகிற ஒன்று கொடுத்துருக்கேன். எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் இல்லாமல் டிஃபால்ட்டாக மூவ் ஆகிற ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்கேன். இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ லாஸ்ட்டாக ஒர்க் பண்ண எல்லாத்தையுமே நான் கமெண்ட் லைன் கொடுத்துட்டு இப்போ கரண்ட்டாக ஒர்க் பண்ணுறது மட்டும் ஒர்க் பண்ண போகிறேன். சரிங்களா, கமெண்ட் லைன் அப்படின்னா உங்களுக்கு அந்த கோட் எக்ஸிக்யூட் ஆகாது. சரிங்களா, பார்த்தீங்க அப்படின்னா லெஸ்ஸர் தேன் சிம்பிள் எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் 2 ஐஃபன் போட்டிங்க அப்படின்னா கமெண்ட் லைன் ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் அது எங்கே க்ளோஸ் பண்ணுமோ அங்கே 2 ஐஃபன் போட்டு அந்த எக்ஸ்க்ளமேட்டரி மார்க்கை அந்த ஆங்குலர் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா கமெண்ட் லைன் ஒர்க் ஆகிடும். உங்களுக்கு அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா, இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கோரல் அமௌண்ட் நான் கம்மியாக கொடுத்ததுனால உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னா மெதுவாக உங்களுக்கு ரெகுலர் ஸ்பீடை விட கொஞ்சம் மெதுவாக உங்களுக்கு மூவ் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா, இது வந்து ஸ்கோரல் அமௌண்ட் கம்மியாக இருக்குது, இது டிஃபால்ட்டாக இருக்குது. அடுத்தது 3வது இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஸ்கோரல் டிலே வந்து நான் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கோரல் அமௌண்ட்டை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 25 கொடுக்குறேன். இப்போ அதை பாருங்கள் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். பார்த்தீங்களா, மூவ்மெண்ட் வந்து உங்களுக்கு நல்ல ஸ்பீடாக போகும். ஓகேங்களா, இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்கோரல் அமௌண்ட் அதிகம் பண்ண உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது மூவிங் ஸ்பீடு வந்து உங்களுக்கு அதிகமாகிட்டே இருக்கும். சரிங்களா, அடுத்து ஸ்கோரல் டிலேன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் அந்த இமேஜை நீங்கள் இன்னும் ஸ்லோ பண்ணலாம். ஸோ ஓகேங்களா, SCROLL ஸ்கோரல் DELAY டிலே. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கோரல் டிலே நான் வந்து 1 கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள், எனக்கு ஃபைனல் இமேஜ் மட்டும் பாருங்கள். உங்களுக்கு ரெகுலராக மூவ் ஆகிற மாதிரி தான் தெரியும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இது ஸ்கோரல் அமௌண்ட்டையும் நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணுற மாதிரி வரும். சரிங்களா, ஸ்கோரல் அமௌண்ட் கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள். இதில் ஸ்கோரல் அமௌண்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 5 கொடுத்தீங்க அப்படின்னா போதும். உங்களுக்கு ஸ்கோரல் டிலேயோட அவுட்புட் நல்லாவே தெரியும். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக வர மாதிரி ஒரு அவுட்புட் காட்டும். சரிங்களா, இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்யூவில் இருக்க ஸ்கோரல் அமௌண்ட் அண்ட் ஸ்கோரல் டிலே. சரிங்களா, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வெர்டிக்கல் ஹைட் அப்படின்னு ஒன்று இருக்குது. சரிங்களா, வெர்டிக்கல் ஹைட்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வித்னு ஒன்று இருக்குது. சரிங்களா, வெர்டிக்கல் ஹைட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நான் ஒரு பேசிக் மார்க்யூ எடுத்திருக்கேன். இப்போ இது மூணுமே நான் கமெண்ட் லைன் பண்ணிடுறேன். இது மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா கட் பண்ணி என்னோட கமெண்ட் லைனுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து உங்களுக்கு அவுட்புட்டில் ஒர்க் ஆகாது. கமெண்ட் லைன் மீன்ஸ் என்னன்னா உங்கள் சோர்ஸ் கோடில் அந்த கோடிங் இருக்கும், ஆனால் உங்களுக்கு அவுட்புட்டில் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஓகேங்களா, நீங்கள் என்ன பண்ணலாம் தேவைப்படும் போது நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த கமெண்ட் லைனை ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ஒர்க் ஆகும். சரிங்களா, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது டிஃபால்ட்டாக இருக்கிற ஒரு இமேஜ். இந்த இமேஜுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுக்க போகிறேன். BGCOLOR கலர். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா க்ரீன் அப்படின்ற ஒரு கலர் கொடுக்குறேன். சரிங்களா, GREEN க்ரீன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் கலர் டிஃபால்ட்டாக க்ரீன் கலர் வந்துடும். இப்போ இதில் பாருங்கள் நான் வித்து நான் ரெடியூஸ் பண்ணுறேன். WIDTH வித் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 500 பிக்சல் நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன்.
எனக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்கள், 500 பிக்சல் வித்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷீட்டில் 500 பிக்சல் உங்களுக்கு வந்துடும். அந்த 500 பிக்சலுக்குள்ளே தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு மார்க்கியூ உங்களுக்கு மூவ் ஆகிட்டு இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கியோட வித்து. நீங்கள் வித்து எவ்வளோ வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ஹைட்டுக்கு பதிலாக உங்களுக்கு வெர்டிக்கல் ஸ்பேஸ்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா, வெர்டிக்கல் ஸ்பேஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், வி ஸ்பேஸ், SPACE ஸ்பேஸ். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 10 பிக்சல் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்கள், 10 பிக்சலுக்கு உங்களுக்கு எந்த ஒர்க்கும் நடக்கல. ரீசன் என்னென்னா அந்த இமேஜ் சைஸுக்கு உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு இதாக இருக்குது. இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 500 பிக்சல் கொடுங்க. பார்த்தீங்க அப்படின்னா வெர்டிக்கல் ஹைட் உங்களுக்கு மூவ் ஆயிருக்கு. ஓகேங்களா, இந்த வெர்டிக்கல் ஹைட் நீங்கள் அழகாக நீங்கள் மூவ் பண்ணிக்க முடியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து HR யூஸ் பண்ணுறேன். இதில் சேவ் பண்ணியாச்சு, ரெஃப்ரெஷ் பண்ணியாச்சு. உங்களுக்கு HR இங்கே இருக்குது பார்த்தீங்களா. இப்போ வெர்டிக்கல் ஸ்பேஸை நான் ரிமூவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்கள், உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்களா, இந்த பொசிஷனில் இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், வெர்டிக்கல் ஸ்பேஸ் நீங்கள் 500 பிக்சல்ஸ் கொடுத்துக்கலாம். இதிலே பார்த்தீங்கன்னா ஹைட் பாருங்கள், HEIGHT ஹைட் யூஸ் பண்ணுங்கள். ஹைட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ வேணால் கொடுத்துக்கலாம். நான் 800 பிக்சல் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்கள், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 800 பிக்சல் உங்களுக்கு ஹைட் வந்துடும். வெர்டிக்கல் ஸ்பேஸ் உங்களுக்கு 100 பிக்சல் மூவ் ஆயிருக்கு. அதே மாதிரி ஹைட் வந்து உங்களுக்கு 800 பிக்சல் உங்களுக்கு மூவ் ஆயிருக்கு. சரிங்களா, இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கியூ டேக்கில் வர ஆட்ரிபியூட்ஸ். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். எங்கெல்லாம் உங்களுக்கு வெர்டிக்கல் ஸ்பேஸ் தேவைப்படுதோ அங்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், வெர்டிக்கல் ஸ்பேஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஹைட் வித் எங்கெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு தோணுதோ நீங்கள் எல்லாம் பண்ணலாம், என்ன பண்ணலாம், ஹைட் வித்தையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சரிங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த கமெண்ட்டில் என்ன ரிமூவ் பண்ணிடுறேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ப்ரோக்ராமோட அவுட்புட், எல்லா மார்க்கியோட அவுட்புட்டும் உங்களுக்கு தெளிவாக காட்டிடும். சரிங்களா, பார்த்தீங்கன்னா எல்லா மார்க்கியோட ஃபுல் அவுட்புட்ஸும் உங்களுக்கு தெளிவாக காட்டியிருக்கு. ஓகேங்களா, தேங்க்யூ.